விழித்தியில் ஒரு தவம் கதை கேட்டுட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் போட்டுட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு கதை கேட்க ஆரம்பிங்க. இது விழித்தியில் ஒரு தவம் அத்தியாயம் 19. அங்கிருந்த குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த ஜோடி அன்னங்களை விழிகளில் கண்ணீரோடும் இதழில் புன்னகையோடும் பார்த்து கொண்டிருந்தாள் யாழ்மொழி. அவ்வாறு பார்த்து கொண்டிருந்தவளை புரியாமல் பார்த்தான் லியோ ஜார்ஜ். அங்க என்ன பார்த்துட்டு இருக்க என்றவனின் குரலில் இமை சிமிட்டி கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டவள், அந்த ஜோடி அன்னங்களை பார்க்கும் போது பொறாமையாக இருக்கிறது. அவற்றின் காதலுக்கு எந்த தடையும் இல்லை. அந்த சுதந்திரம் அது அது கூட எனக்கு இல்லையே. அந்த ஏக்கத்தில் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று பேசிக்கொண்டே சென்ற யாழ்மொழியின் வார்த்தைகளில் அத்தனை வலி. ஒட்டி உரசி நீராடி கொண்டிருந்த ஜோடி அன்னங்களை ஒரு பார்வை பார்த்தவன் பின் என்ன நினைத்தானோ, தன்னவளின் புறம் திரும்பி அவளையே விழி மூடாமல் பார்த்து கொண்டிருந்தான். யாழ்மொழியும் மெல்ல நிமிர்ந்து பார்த்தவள் அவனின் பார்வையில் முகம் சிவந்தவளாக மீண்டும் தலையை குனிந்து கொள்ள, நீ சொல்றது சரிதான், ஆனா எனக்கு ஒரு டவுட், எனக்கு ஒரு சந்தேகம். அதுங்க ரெண்டும் காதல் ஜோடிங்கன்னு எப்படி சொல்ற? ஒருவேளை ரெண்டும் பொண்ணாவோ இல்லனா பசங்களா கூட இருக்கலாம்ல என்று தன் பெரிய சந்தேகத்தை கேட்டு வைத்தான் அவன். அந்த கேள்வியில் அவனை முறைத்து பார்த்தவள், ஐய, இயற்கையை ரசிக்க தெரியாத தாங்கள் எல்லாம் எவ்வாறு இப்படி பெரிய பதவியில் இருக்கிறீர்கள்? கடவுளே, எங்கள் ஊரின் சிறு பிள்ளைகள் கூட அவற்றை பார்த்தால் ஆணும் பெண்ணும் தான் என்று கூறிவிடுவார்கள் என்று பொறுமிக்கொள்ள, இதுக்கும் ஏன் பதவிக்கும் என்னடி சம்பந்தம்? What the hell என்று லியோவோ சலிப்பாக விழிகளை உருட்டி கொண்டான். தலையில் அடித்துக்கொண்டு அவள் மென்மையாக புன்னகைக்க அவளை நெருங்கி அமர்ந்தவன், உன்னோட வலிய என்னால புரிஞ்சுக்க முடியாது யாழ்மொழி. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா? உன் வாழ்க்கைய நீ எப்பவும் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் அமைச்சுக்கணும். அதுக்கு நீ பெரிய பதவியில இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த உலகத்துல ஒன்ன அடக்கியால எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட இந்த சுதந்திரத்தை என்னால் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு நீ நினைச்சா கூட நீ வாழ்ற மொத்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும். உனக்கான வாழ்க்கைய நீதான் அமைச்சுக்கணும் யாழ்மொழி என்றான் ஆழ்ந்த குரலில். அவனின் வார்த்தைகளில் அதிர்ந்த முகமாக அவனை சில கணங்கள் பார்த்து கொண்டிருந்தவள், ஆச்சரியமாக இருக்கிறது, இத்தனை பேசும் தாங்கள் ஏன் இந்த மக்களை அடிமைப்படுத்த எண்ணுகிறீர்கள் அதிகாரி? சுதந்திரமாக விட்டுவிடலாம் அல்லவா? சுதந்திரத்தை தாங்கள் பறித்து கொண்டு அவரவர் சுதந்திரத்தை அவரவர் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்க, இப்போது அதிர்ந்து விழிப்பது லியோவின் முறையானது. அவளின் கேள்வி அவனின் இதயத்தை ஈட்டியால் குத்தி கிழிப்பது போலிருக்க, விழிகளை அழுத்த மூடி திறந்தவன் அவளை விட்டு விலக போக, தன்னை மீறி அவனின் புஜத்தை பற்றி தன்னை நோக்கி இழுத்தாள் யாழ்மொழி. இதை சற்றும் எதிர்பார்க்காதவன் அவளின் மேல் மோதிவிட, பெண்ணவளின் முகமோ செந்தாமரையாய் வெட்கத்தில் சிவந்தது. ஏன் எழுந்து கொள்கிறீர்கள்? அது நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா என்று வெட்கத்தில் சிவந்த முகத்தை மறைக்க முயற்சித்து தோற்று போனவளாக திக்கித்திணறி அவள் கேட்க, அவளின் தடுமாற்றத்தை ரசித்து பார்த்தவனுக்கு விழிகளை அகற்றவே முடியவில்லை. இதுவரை அவன் பழகிய பெண்களிடம் இத்தனை வெட்கத்தையோ இந்த சிவந்த கன்னங்களையோ அவன் பார்த்ததே கிடையாது. ஒவ்வொன்றையும் அவனுக்கு புதிதாக கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள் யாழ்மொழி. பார்க்கும் அனைத்தும் புதிதாக இருக்கையில் ரசிக்க தோன்றுவது இயற்கைதானே. இருவரும் அத்தனை அருகாமையில் இருக்க, I can't stop looking at you, யாழ்மொழி என்று அவளையே ரசித்து பார்த்த வண்ணம் கிரக்கமான குரலில் சொன்னான் லியோ. அவனின் வார்த்தைகளுக்கான அர்த்தம் வழமை போல அவளுக்கு சுத்தமாக தெரியவில்லை. ஆனால் அவனின் அந்த குரல் அவளுக்குள் ஏதேதோ செய்தது. இருவரின் தேசமும் வேறு, இருவரின் கலாச்சாரம் கூட வேறு, இருவரின் தகுதியும் வேறு. ஆனால் தங்களின் மீதான காதல் என்னை எதையும் உணர விடவில்லை அதிகாரி என்று அவனின் இரு விழிகளையும் மாறி மாறி பார்த்தவாறு ஹஸ்கி குரலில் தன் மனதிலுள்ள காதலை அவள் சொல்லிவிட, இதை எதிர்பார்க்காதவனோ அதிர்ச்சியில் சிலையாகிவிட்டான். அவளும் சாதாரணமாக ஒன்றுமில்லை. அவளுக்கு பயத்தில் இதயம் படுவேகமாக துடித்தது. சந்தோஷம், பயம், பதற்றம், வெட்கம் என அனைத்து உணர்ச்சிகளும் அவளை சூழ்ந்து கொள்ள, அப்போதுதான் அவளுக்கு வீராவும் இந்திராவும் முத்தமிட்டு கொண்ட காட்சி ஞாபகத்திற்கு வந்தது.
அதை நினைத்து பார்த்தவளோ அவனின் விழிகளை பார்த்தவாறு மெல்ல பார்வையை அவனின் இதழ் மீது பதித்தாள். முயன்ற தைரியத்தை வரவழைத்து சற்று முன்னே வந்து அவனின் இதழ் மீது தன் இதழை ஒற்றி எடுத்து அவள் விலகி அமர்ந்து கொள்ள அவளுக்கோ உடல் நடுங்க பயத்தில் வேகமாக மூச்சு வாங்க ஆரம்பித்தது. ஆனால் லியோவின் எதிர்வினையே வேறு. என்ன பண்ண என்று அவன் சாதாரணமாக கேட்க, அது காதலர்கள் முத்தம் கொடுத்துக் கொள்வது சகஜம்தானே, இது கூட தெரியாதா உங்களுக்கு? சரிதான் போங்கள். ஐயோ ஐயோ என்று பதிலுக்கு கேட்டு சிரித்தாள் யாழ்மொழி. உனக்கு சரியா கிஸ் பண்ண கூட தெரியல என்று குறும்பாக சொன்னவன் அவள் பின்னந்தலையை பற்றி தன் முகம் அருகே இழுத்து தலையை சரித்து அவள் இதழை கவ்விக்கொள்ள யாழ்மொழியோ விக்கித்து போய்விட்டாள். ஆனால் ஆடவனோ அவள் இதழை சுவைத்து கொண்டே அவளுக்குள் மூழ்கத் தொடங்க பெண்ணவளுக்கு இந்த புதிதான முத்தத்தில் மயக்கமே வந்துவிடும் போல இருந்தது. பயத்தில் அவள் அவனின் சட்டை காலரை இறுக்கி பிடித்து கொள்ள லியோவுக்கு அவள் இதழ் தேனை விடக்கூட மனமில்லை. ஆரம்பித்தது என்னவோ அவள்தான், ஆனால் தொடர்ந்து கொண்டிருப்பவன் அவன். தன் மனதை மயக்கியவளுடனான முதல் இதழ் முத்தத்தை அவன் ரசித்து அனுபவித்துக் கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் விழிகளை மூடிக்கொண்ட யாழ்மொழியும் அவனுக்கு இசைந்து கொடுக்க ஆரம்பித்தாள். இருவரும் விலக மனமின்றி ஒருவருக்குள் ஒருவர் மூழ்கிக் கொண்டே போக ஆடவனின் கரங்களோ அவளிடையே வளைத்து தன்னோடு நெருக்கி கொண்டிருந்தன. இப்படியே சில கணங்கள் கடந்து போக முதலில் நடப்புக்கு வந்த லியோவுக்கு அப்போதுதான் தான் செய்யும் காரியமே உணர மொத்த உணர்ச்சிகளும் அத்தோடு வடிந்து போனது. உடனே தன்னிடமிருந்து அவளை தள்ளிவிட்டவன் மூச்சு வாங்கியவாறு அவளை பார்க்க யாழ்மொழியும் வேக மூச்சுக்களை இட்டவாறு தன்னவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். அதிகாரி, நான் வேண்டுமென்றே அப்படி என்று பேச வந்தவளின் வார்த்தைகள் எதையுமே அவன் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. வேகமாக எழுந்தவன் அவன் பாட்டிற்கு தன் காரில் ஏறி அந்த இடத்தை விட்டே மின்னல் வேகத்தில் சென்றிருக்க போகும் தன்னவனை புரியாது பார்த்து கொண்டு நின்றிருந்தவளோ தன் இதழை மெல்ல வருடி கொண்டாள். அவனுடைய ஸ்பரிசமும் நெருக்கமும் வாசனையும் இன்னும் தன்னை சுற்றியே இருப்பது போல் அவளுக்கு தோன்ற அவள் இதழில் வெட்க புன்னகை தோன்றி மறைந்தது. அவனுடனான முத்தத்தை நினைத்து பார்த்தவாறு அவள் காலார அரண்மனையை நோக்கி நடந்து செல்ல இங்கு ஆங்கிலேய அரண்மனைக்கு முன் வண்டியை நிறுத்திய லியோவுக்கு யார் பேசுவதுமே காதில் விழவில்லை. வேகமாக தனது படுக்கைக்கு சென்றவன் கதவை சாற்றிவிட்டு அறையில் பதற்றமாக குறுக்கும் நெடுக்கும் நடக்க ஆரம்பித்தான். இல்ல, இது தப்பு. நான் இப்படி பண்ணிருக்க கூடாது. ஷிட். ஒரு பிரிட்டிஷ் ஹையர் ஆஃபீஸர் சாதாரண சர்வன்ட் கிட்ட மயங்குறதா? வாட் ரபிஷ். இது மட்டும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா என்னோட பதவியில நான் இருக்கிறதே பெரிய அவமானமா போயிடும். I'll not let anything destroy my power. வெறும் என்டர்டைன்மெண்ட்காக பழகுறது. That's okay. But இது ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு என்று தலையை அழுத்தி கோதி உணர்ச்சிகளை அவன் கட்டுப்படுத்த முயற்சிக்க, ஆனால் யாழ்மொழியின் முகமும் அவளுடனான முத்தமும் மீண்டும் மீண்டும் அவன் நினைவுகளுக்கு வந்து அவனை பாடாய்படுத்தியது. What the hell? இந்த ரிலேஷன்ஷிப் சரி வராது. 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுன்றது that's impossible. ஒருவேளை 2 பேரும் காதலிச்சா கூட காலம் முழுக்க சேர்ந்து வாழ்றதுங்கிறத it just can't happen even in a dream. அவ என்ன காதலிக்கிறத இந்த நாட்டு மக்களால கொஞ்சம் ஏத்துக்க முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு மட்டும் கிடையாது, அவளுக்கும் ஆபத்து தான். 2 பேரும் பிரியணும், சேர முடியாது இல்லையோ, அதான் விதி. இதுக்கப்புறம் ஓ லைஃப்ல யாழ்மொழி இல்ல என்று தனக்குத்தானே சொன்னவாறு விழிகளை அழுத்த மூடிக்கொண்டவன் ஒரு முடிவு எடுத்தவனாக பட்டென்று விழிகளை திறந்தான். ஏனென்று புரியாத வழியில் மனம் பிசைந்தது. அந்த உணர்வு அவனுக்கு அறவே பிடிக்கவில்லை. சுவற்றில் ஊங்கி குத்தி தன் சிந்தனையை திசை திருப்ப முயற்சித்தான். ஆனால் கரத்தில்தான் காயம் பட்டதே தவிர முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தது. அதே நேரம் இங்கு யாழ்மொழி அரண்மனைக்கு வர, யாழ்மொழி, இவ்வளவு நேரம் எங்கு சென்றிருந்தாய்? என்றுமில்லாமல் இளவரசி உன்மீது இன்று கடும் கோபத்தில் இருப்பது போல் தெரிகிறது. இன்னும் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? வேகமாக சென்று என்னவென்று பார் என்று மற்ற பணிப்பெண்களில் ஒருத்தி சொல்லிவிட்டு நகர, அடுத்த கணம் வேகமாக இந்திராவின் அறையை நோக்கி ஓடியவள் உள்ளே நுழைந்து மூச்சு வாங்கியவாறு நின்றவளுக்கு ராதாவை பார்த்ததும் சர்வமும் அடங்கி போனது. அங்கு இளவரசிக்கு முன்னே ராதா நின்று கொண்டிருக்க அரவம் உணர்ந்து திரும்பி பார்த்த இந்திரா, யாழ்
என்று அழைத்தவாறு எழுந்து அவளை நோக்கி வர, யாழ்மொழிக்கு பயத்தில் இதய துடிப்பின் ஓசை தன் காதிற்கே கேட்டது. பதற்றத்தில் அவள் எச்சிலை விழுங்கிக் கொள்ள, யாழ்மொழி, ராதா என்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டாள். இனிமேலும் என்னிடம் மறைக்க முயற்சி செய்யாதே என்ற இந்திராவை குற்ற உணர்ச்சியோடு பார்த்தவள் திரும்பி ராதாவை பார்க்க, அவளோ தலையை குனிந்து கொண்டாள். அது அது இளவரசி, நான் தங்களிடம் மறைக்கும் அளவிற்கு அது என்று எப்படி சமாளிப்பதென்றே தெரியாமல் தடுமாறியவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டு, என்னை மன்னித்து விடுங்கள் என்று மட்டும் சொல்லி தலையை குனிந்து கொள்ள, அவள் நாடியை பற்றி தன் முகம் நோக்கி நிமிர்த்தினாள் இந்திரா. உன் காதலை என்னிடமிருந்து மறைக்கும் அளவிற்கு நான் உனக்கு யாரோ ஆகிவிட்டேனா யாழ்மொழி? இங்கே பார், நீ நீ காதலிப்பதை அறிந்து நான் எத்தனை சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? என் தோழியின் முடிவு எப்போதும் தவறாக இருக்காது என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ யாரை காதலித்தாலும் நான் உன்னுடனேயே இருப்பேன், நீ என்னுடன் இருந்தது போல என்று இந்திரா பேசிய வார்த்தைகளில் யாழ்மொழி அதிர்ந்தாலோ இல்லையோ, ராதாவுக்கு இது பேரிடியாக இருந்தது. அவள் ஒன்றை நினைத்து இதை செய்திருக்க, இந்திராவின் எதிர்வினை அவள் நினைத்ததற்கு மேல் தலைகீழாக இருந்தது. இளவரசி என்று ஆனந்த அதிர்ச்சியோடு யாழ்மொழி இந்திரசேனாவை அழைக்க, உடனே தன் தோழியை அணைத்து கொண்டாள் மற்றவள். உன்னால் தான் என் வீரா இன்று உயிருடன் இருக்கிறார். யாழ்மொழி, ஆரம்பத்தில் வீரா இது குறித்து என்னிடம் கூறிய போது உன்மேல் சற்று கோபம் எழுந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் எட்டி பார்த்த அத்தனை கோபமும் ஒரு முறை நான் ஆழமாக யோசித்த பின் மறைந்து போய்விட்டது. அந்த உயரதிகாரி உனக்காக அவரை கொல்ல வந்தவனையே உயிரோடு விட்டிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர் உனக்காக எதையும் செய்ய துணிவார். நிஜத்தில் இதைதான் காதல் என்பார்கள். நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை காதலிக்கிறாயா என்பது காதல் அல்ல, செயல்களில் இருக்க வேண்டும் யாழ்மொழி. அது உங்கள் இருவரிடமும் இருக்கிறது என்று இந்திரா சொல்ல, யாழ்மொழியோ அவளிடம் மறைத்ததை எண்ணி அழ ஆரம்பித்தாள். என்னை என்னை மன்னித்து விடுங்கள் இளவரசி. நான் ஒரு ஆங்கிலேயனை காதலிப்பது தங்களுக்கு தெரிந்தால் தாங்கள் என்னை வெறுத்து விடுவீர்களோ ஒதுக்கி விடுவீர்களோ என்று நினைத்துத்தான் நான் கூறவில்லை. நான் செய்தது தவறுதான், எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று அவள் அழுத வண்ணமாக சொல்ல, புரிகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், இந்த காதலின் விளைவு எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். காதலில் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டாய், இனி நடக்கப் போவதை எதிர்க்க தயாராக இரு யாழ் என்றாள் இந்திரா அழுத்தமாக. தோழி கூற வருவது யாழ்மொழிக்கும் நன்றாகவே புரிந்தது. தாங்கள் என் மீது கோபப்படாமல் இருந்ததே ஏதோ பாதி தூரத்தை கடந்து வந்தது போல இருக்கிறது எனக்கு. இது ஒன்று போதும் இளவரசி எனக்கு என்ற யாழ்மொழிக்கு அத்தனை மன நிம்மதி. அவளுடைய பார்வை இப்போது மற்ற தோழியின் மீது படிய, பற்களை கடித்து கொண்ட ராதா எதுவும் பேசாமல் அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறியிருந்தாள். போகும் ராதாவை இந்திரா பெரிதாக கண்டு கொள்ளவில்லை என்றாலும் இப்போது யாழ்மொழிக்கு அவளின் செயலை குறித்து லேசான பயம் எட்டி பார்க்க தொடங்கியது. இன்று சாதாரணமாக இளவரசியிடம் வந்து கூறியவள் நாளை ஏதோ ஒரு பயத்தில் அரசரிடம் சென்று சொல்லும் வாய்ப்பும் அதிகம் அல்லவா? அத்தகைய பயம் யாழ்மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்ந்து கொண்டது. அடுத்த 2 நாட்கள் கழிந்த நிலையில், காதலிக்கிறோமே, கொஞ்சமாவது பொறுப்பென்றொன்று இருக்கிறதா இவருக்கு? 2 நாட்களாக பைத்தியக்காரி போல அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று கூட அவருக்கு தோன்றவில்லை. ச்சே, அவர் மட்டும் என் எதிரில் வரட்டும், அப்போது வைத்துக் கொள்கிறேன் என்று யாழ்மொழி படபடவென பொரிந்து கொண்டே போக, வரைந்தவாறு அவளை பார்த்து கொண்டிருந்த இந்திராவுக்கு சிரிப்புதான் வந்தது. யாழ்மொழி, இப்போது புரிகிறதா உனக்கு என்னுடைய மனநிலை? அன்று என்னை நகைத்தாய் அல்லவா? என்ன இளவரசி இப்படி செய்கிறீர்கள், என்ன இளவரசி அப்படி செய்கிறீர்கள் என்று என்னை பாடாய்படுத்தினாய். இது உன்னுடைய முறை, ஆனால் புன்னகைப்பது என்னுடைய முறையாயிற்று என்று சொல்லி அவள் மேலும் சிரிக்க தலையில் அடித்து கொண்டாள் மற்றவள். அன்று நேரம் மாலையை நெருங்க, தன்னவனை காண எண்ணி யாழ்மொழி சந்தை, வயல் என அவனை சந்திக்கும் இடங்களுக்கு செல்ல, சரியாக ஜேம்ஸோடு ஒரு இடத்தில் நின்றிருந்தான் லியோ. முதல்ல இந்த காரை சேஞ்ச் பண்ணணும் ஜேம்ஸ், அடுத்த தடவை இந்த கார் இப்படி நின்னுச்சு, நீ பேலஸ் வரைக்கும் இந்த காரை தள்ளிக்கிட்டு தான் வரணும், டப்பா வண்டி சே என்று அவன் கடுப்பில் கத்திக் கொண்டிருக்க, அவனை பார்த்ததும் உற்சாகமாகி அவனை நோக்கி ஓடினாள் யாழ்மொழி.
அதிகாரி, தாங்கள் ஏன் என்னை சந்திக்க வரவே இல்லை? உங்களை அங்கும் இங்கும் தேடி அலைந்தே களைத்து போய்விட்டேன் தெரியுமா? என்று மூச்சு வாங்கியவாறு திக்கித் திணறி அவள் பேச, அவளை அதிர்ந்து பார்த்தவன் உடனே தன் முகபாவனையை மாற்றி அவளை உணர்ச்சிகள் துடைக்கப்பட்ட ஒரு பார்வை பார்த்தான். சார், கார் ரெடி என்று சரியாக ஜேம்ஸ் குரல் கொடுக்க, தன்னை கண்டு கொள்ளாதது போல் காரில் ஏறப் போனவனின் முன் சென்று நின்றவள், ஏன் சடுதியாக என்னுடன் பேச மறுக்கிறீர்கள்? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? ஒருவேளை சேச்சே இருக்காதா? இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லுங்கள். அன்று நான் தங்களுக்கு தவறாக முத்தமிட்டதால் கோபம் கொண்டீர்களா? என்று ஏதேதோ அவள் பேசிக்கொண்டே போக, சலிப்பின் உச்சத்தில் விழிகளை உருட்டினான் அவன். இங்கு பாரு, நான் பிரிட்டிஷ்க்கு கீழே வேலை பார்க்கறவன். இந்த அதிகாரம் பதவிக்காக நான் நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணி இங்க வந்திருக்கேன். ஆனா அதெல்லாம் ஜஸ்ட் உன்னால மொத்தமா இல்லாம போறத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். புரியுதா? என் வழியில நிக்காம தள்ளிப்போ என்று அவன் கிட்டத்தட்ட கத்த, இருங்கள், அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று புரியாமல் கேட்டாள் யாழ்மொழி. என்ன சம்பந்தமா? நான் உன் கூட பழகுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? உன்ன மாதிரி ஒருத்தியோட நான் பழகுறத என் பதவிக்கு ஒரு பெரிய அவமானம். உனக்கு அதெல்லாம் சொன்னாலும் புரியாதே. அண்ட் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு உன் மேல காதல் இல்லை யாழ். நாம 2 பேரும் 2 விதமான திசையில இருக்கோம். நாம ஒன்னா இருக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை. உன்னை விட எனக்கு என் நாடும் என் பதவியும் தான் முக்கியம். அதனால தேவையில்லாத இந்த ஆசைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அதுவும் அந்த குளத்துல வீசிட்டு போ. இன்னொரு தடவை என்னை தேடி வராத யாழ்மொழி என்று அவன் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு அவள் முகத்தை பார்க்க, அடுத்த கணம் யாழ்மொழி பார்த்த பார்வையில் லியோவுக்கு உள்ளுக்குள் சுல்லென்று வலித்தது. இப்பேற்பட்ட வலியை அவன் முதலில் உணர்கிறான். இந்த முதல் தடவை உணரும் உணர்வு அவனை மெய் சொல்ல வைக்குமா? இல்லை என்றால் தனக்கு வரும் ஆபத்துக்களையும் தாண்டி அவளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகவே அவளை விட்டு செல்வானா? அப்படி அவன் சென்று விட்டான் என்றால் அடுத்து யாழ்மொழியின் கதி என்ன ஆகும்? பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில்.